ஒரு துறவியை 2 பேர் பார்க்க வந்தனர். ஒருவன் கூறினான், நான் ஒரு பெரிய பாவம் செய்துவிட்டேன். என் மனம் அதை நினைத்து மிகவும் வேதனைப்படுகின்றது. நான் செய்த பாவத்திற்கு ஏதேனும் விமோச்சனம் உண்டா என்று அந்த துறவியிடம் கேட்டான். அதன் பிறகு இன்னொருவன் கூறினான், நான் இவர் அளவுக்கு பெரிய பாவம் எதுவும் செய்யவில்லை. சின்ன சின்ன பாவங்களே செய்துள்ளேன். சின்ன சின்ன பொய்கள், சின்ன சின்ன ஏமாற்றுக்கள். ஆனால் இதை நிறைய செய்துள்ளேன். தண்டனை கிடைக்கும் அளவுக்கு இது என்ன பெரிய பாவமா என்று அந்த துறவியிடம் கேட்டான். துறவி சிரித்தார். முதலில் இருந்தவனிடம், நீ சென்று அந்த பெரிய பாறை கல்லை எடுத்துக்கொண்டு வா என்றார். மற்றவனிடம், நீ சென்று சிறு சிறு கற்களை பொறுக்கிக் கொண்டு வா என்றார். இருவரும் அவ்வாறே செய்தார்கள். அவர்களிடம் துறவி சொன்னார், இருவரும் கொண்டு வந்த கற்களையும் பாறையையும் சரியாக எந்த இடத்தில் எடுத்தீர்களோ அங்கே திரும்ப போட்டுவிடுங்கள் என்றார். முதலில் இருந்தவன் பாறையை எங்கே எடுத்தானோ அங்கேயே சென்று போட்டு வந்தான். மற்றொருவன் சிறிய கற்களை எப்படி சரியாக அவை இருந்த இடத்திலேயே வைக்க முடியும் என்று துறவியிடம் கேட்டான். துறவி கூறினார், இது முடியாதல்லவா? பாறையை எடுத்தவன் பெரிய தவறு செய்தான். அதற்காக செய்த தவறை அறிந்து வருந்தி அழுது மன்னிப்பு கேட்டு அவன் செய்த தவறுக்கு பரிகாரம் செய்ய முடியும். ஆனால் நீயோ சின்ன சின்னதாக 1000 தவறுகள் செய்து அவை பாவம் என்று கூட உணர முடியாதவன். யாரெல்லாம் உன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் என்பது கூட உனக்கு நினைவில்லை. அவனுக்கு மீட்சி சுலபம். உனக்குத்தான் இதிலிருந்து விமோச்சனம் கிடைப்பது மிகவும் கடினம் என்றார் துறவி. எங்களுடைய குட்டி குட்டி கதைகள் பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.